அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய வீட்டில் புருஷன் பொண்டாட்டி தனியாக, அப்புறம் எப்படி நம்ம நாட்டில் இடம் பற்றாக்குறை குறையும்? அப்படியே மெதுவாக நடந்து போவோம். என்ன அது, டேபிளுக்கு கீழே ஏதோ பொட்டலம் கிடக்கு. ஆஹா, லவ்லி பிரியாணி பொட்டலம். புருஷனை கடத்துறது தெரியாம பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கு. இந்த காலத்தில் எந்த பொண்டாட்டி புருஷனை நினச்சி கவலைப்படுறா? தான் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். அதான் வாங்கி சாப்பிட்டுட்டு கவரை இங்கே போட்டிருக்கா. என்ன அது, பக்கத்திலே இன்னொரு பொட்டலம் கிடக்கு. ஆஹா, பொண்டாட்டி மட்டும்தான்னு கோவிந்தன் சொன்னானே. ஒருவேளை கோவிந்தனுக்கு தெரியாம இப்போ கோவிந்தனோட பொண்டாட்டியும் நம்ம கிட்ட சிக்கிட்டான். பிளாக்மெயில் பண்ணி பணத்தை கறந்துட வேண்டியது தான். A few moments later. என்னது, 3 ரூமில் 2 ரூமில் யாருமே இல்லை. 3வது ரூமுக்கு வருவோம். கண்டிப்பாக கோவிந்தனோட சம்சாரம் இந்த ரூமில் தான் இருக்கணும். கதவை தட்டுவோம். டீ நாட்டா காசி, பேய் போயிடுச்சுன்னு நினச்சின்னு இருந்தா மறுபடியும் வந்து கதவை தட்டு நிற்கிது. அண்ணாத்த, அதே பேய் வந்திருக்காது அண்ணாத்த. அது போய் நாம் வாங்கி வச்ச பிரியாணியை பற்றி சொல்லி வேற ஏதாவது பேயை அமுச்சு வச்சுருக்கோம் அண்ணாத்த. டீ கதவை தட்டி பிரியாணி கேட்குதேடா. அண்ணாத்த, ரொம்ப பசியில் வந்திருக்கும் போல இருக்கு இந்த பேய். டீ கதவை வேகமாக தட்டுதுரா. என்னது, சத்தத்தையே காணோம். ஒருவேளை பிரியாணியை சாப்பிட்டுட்டு வெளியே எதுவும் கிளம்பிட்டாங்களா? அதுதான் வீடு பூட்டி இருக்கு. ஆஹா, வந்தது வேஸ்ட்டாக போச்சு ஐயா. A few moments later. டீ என்னடா, போர்வை நைஸாக விலைக்கு நீ என்ன பார்க்குற, நான் உன்னை பார்க்குறேன். எழுந்து உக்காடுறா. டீ உடம்பெல்லாம் நடுங்குதுடா. என்னத்த இப்படி நடுங்குறீங்கோ? கேப்படா கேப்ப, என்னத்துக்கு நீ கேட்க மாட்ட? பேயின்னா நடுங்காமல் என்னடா பண்ணுறது? என்னத்த எவ்வளோ பேரை வெட்டிக்கிறீங்கோ, பேய் போய் இப்படி பயந்து நிற்கிறீங்களே. டேய், எத்தனை பேர் வெட்டினாலும் பேய்க்கு பயந்து தாண்டா ஆகணும். சாத்தானுக்கு பிறந்தவனை